ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு காலத்தில் இந்த செக்மெண்ட்டில் காம்படிஷனே இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 125cc செக்மெண்ட்டில் பேக் டு பேக் பைக்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிராண்ட்ஸ். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 5 மாடல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அந்த 5 வண்டி என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ரைடர் 125. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்த வேகத்திலேயே நல்ல ஒரு சேல்ஸ் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125cc பைக்கானு கேட்குற அளவுக்கு சூப்பரான டிசைன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா NS 125. NSக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குங்க. ஸோ 125cc செக்மெண்ட்டில் அவங்க பைக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா SP 125 ஹோண்டாவோட பைக்ஸ்க்கு SP 125 நல்லா ஓடிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பல்சர் 125. இது கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் மெட்டீரியல்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு மேரேஜ் டைமில் வந்து இந்த வண்டி நல்லா ஒரு சேல்ஸை போயிட்டுருக்கும். ஸோ வாங்க இந்த வண்டியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட பவர் அண்ட் டார்க்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக பார்க்கலாம். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்தீங்கன்னா 11.4 PS பவரையும் 10.5 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுக்கடுத்து பல்சர் 125 பார்த்தீங்கன்னா 11.8 PS பவரையும் 10.8 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. SP 125ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.7 PS பவரையும் 11 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து NS 125 எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 PS பவரையும் 11 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே வந்து நல்ல பவர் அண்ட் டார்க்கில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ரைடர் 11.3 PS பவரையும் 11.2 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. NSக்கு அடுத்து இதுதான் வந்து பவரில் வந்து பிக்கப் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸுக்கு போகலாம். அடுத்து இந்த வண்டியோட கியர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 5 வண்டியுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வருதுங்க. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அடுத்து முக்கியமானது பிரேக்ஸ். ஹீரோ எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க் வித் ABSோடு வருதுங்க இந்த வண்டி. ஸோ ABSோட ஒரு நல்ல ஒரு வண்டி வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீரோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 240 mm டிஸ்கோட வருதுங்க. எக்ஸ்ட்ரீம் சொல்ல மறந்துட்டேன், அது வந்து 276 mm டிஸ்கோட வருதுங்க. ABS நான் ABS 240 mm டிஸ்கோட வருது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் தாங்க கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு SP 125 வந்து ஃப்ரண்டில் டிஸ்க்கு அதே 240 mm டிஸ்க் கொடுக்குறாங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தாங்க. NS 125லையும் அதே 240 mm டிஸ்க்கு கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில். இது வந்து ABS பிரேக்கிங்கோட வருது. ஸோ ABS வேணும் அப்படின்னா நீங்கள் NS இல்லைனா எக்ஸ்ட்ரீமுக்கு தாங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் சேம் 240 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரியரில் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இதோட பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி மற்றும் மைலேஜ் ரெண்டுத்தையுமே பார்த்தலாம். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 66 kmph மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பல்சர் 125 பொறுத்த வரைக்கும் 11.5 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. 55 kmph மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. SP 125 பொறுத்த வரைக்கும் 11 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. 65 லிட்டர்ஸ் வந்து மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. NS 125 பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இவங்க 50 to 55 kmph மைலேஜை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. 60 kmph மைலேஜ் வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அடுத்ததாக வண்டியோட சீட் ஹைட்ஸை பார்த்துடலாம். ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு எந்த வண்டி செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றதெல்லாம் இதில் தெரிஞ்சிடும். ஹீரோ எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் 794 mm வந்து சீட் ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்சர் 125 பொறுத்த வரைக்கும் 790 mm சீட் ஹைட்ஸ் வருதுங்க. அடுத்ததாக SP 125 பார்த்தீங்கன்னா அதே 790 mm சீட் ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. NS 125 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுலே வந்து இதான் ஹைட்டான சீட் ஹைட் 805 805 mm வந்து சீட் ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிவிஎஸ் ரைடர் இந்த லிஸ்ட்லேயே வந்து கம்மியான சீட் ஹைட்ஸோடு இருக்குது. 780 mm 780 mm சீட் ஹைட்ஸோடு வருதுங்க. அதே போல் எல்லா வண்டியிலையுமே வந்து செல்ஃப் ப்ளஸ் கிக்கரோட கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் ரைடரை தவிர. ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாங்க. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 பொறுத்த வரைக்கும் 1,04,657 rupees வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆன்ரோட் கிடையாது, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தாங்க சொல்லியிருக்கேன். அடுத்து பல்சர் 125 பொறுத்த வரைக்கும் 97,967 rupees வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்குங்க. கம்மியான ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா SP 125 தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து
298 rupees வந்து இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து கேடிஎம்மையும் வந்து இந்த செக்மெண்ட்டில் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட டபுளாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கேடிஎம் வந்து இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்த காரணமே அதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா NS125 இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,08,333 அப்படின்ற நம்பரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் ரைடர் 125 பார்த்தீங்க அப்படின்னா 1,09,507 rupees வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் வேணும்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க டீலர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ப்ரைஸ் வேரி ஆகும். உங்களோட ஃபேவரட் வண்டி எது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வண்டியை நீங்கள் சொல்லலாம். அதே போல் நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னாலும் அதோட டீட்டெயில்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ புதுசாக வண்டி வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.